4 steps to implement SOPs, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க பிசினஸ்ல நிறைய டாஸ்க்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு டாஸ்க் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டாஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீடு வருது, அந்த லீடை ஃபாலோ பண்ணி சேலை கன்வெர்ட் பண்ணும். இல்ல ஒரு ஆர்டர் வருது, இந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணும். இல்ல டெய்லி இந்த ஸ்டோர் ரூம்ல இருக்க இன்வென்ட்ரியை செக் பண்ணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க், ஏன்னா 1 by 1 தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஒரு டாஸ்க் எடுத்துக்கிறீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது ஐடென்டிஃபைங் ஒன் ஸ்பெசிபிக் டாஸ்க், அதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, இந்த டாஸ்க்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றது. இப்ப ஒரு லீடு வருது, அதை ஃபாலோ பண்ணி சேல் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னா, அந்த லீடு கூகுள் ஷீட்ல அப்டேட் பண்றது, இல்ல சிஆர்எம்ல அப்டேட் பண்றதுன்றது ஒரு ஸ்டெப். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்றது, கால் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமார்க்ஸ்க்கு மென்ஷன் பண்றது, இந்த மாதிரி அது மைக்ரோ ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டெப் நம்பர் 2. அதுக்கு அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, அசைனிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த மைக்ரோ டாஸ்க்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள், அதாவது இந்த லீடை பாஸ் ஆன் பண்றதுக்கு அட்மின் பர்சன் ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம். இந்த லீடை கால் பண்ணி பேசுறதுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் ரெஸ்பான்சிபிள். இந்த லீடு பேசி முடிச்சுட்டு அப்டேட் பண்ணிருக்காங்களா, இதோட சேல் கன்வெர்ட் ஆச்சா இல்லையா, என்ன நடக்குது அப்படின்றத ஃபாலோ பண்றது ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம். இந்த மாதிரி அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்றதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னு கேட்டா, இந்த புது எஸ்ஓபிக்கு நம்ம டீமை ட்ரெயின் பண்ணணும். எப்படி இதை ஃபாலோ பண்றதுன்றத ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த 4 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஃபாஸ்டா குரோ ஆகும். இந்த மாதிரி உங்க பிசினஸ்ல இருக்க எல்லா டாஸ்கையும் ஐடென்டிஃபை பண்ணி எஸ்ஓபிஸ் கிரியேட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.